தமிழகத்தில் ஒரு சில ஊடகங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு சுருக்கமாக விளக்குவதற்காக மட்டுமே இந்த வீடியோவை பாருங்க. அவர் நாகரிகமாவே யாரையும் பேச மாட்டார். நீங்க எங்களை சொல்றதை விடுங்க, ஹைகோர்ட்டே அவர் என்ன சொன்னாருங்க, ஒரு தனிநபர் தாக்குதலுக்கு இல்ல, நல்ல சொல்லாடல்களே நீங்க அவர்கிட்ட பார்க்கணும். நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்க, நான் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றேன், உங்களுக்கு எனக்கு நிறைய நட்பு முரணும் இருக்கலாம், பகை முரணும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் சடார்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை போய் அணுக முடியுமா? நீங்க பொதுநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த பொதுநிலையில உங்களோட கருத்தியல் சரியில்லை அப்படின்னா அவங்களோட கருத்தியல் சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா, இல்லை காளிமாலி இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு நீங்க பேசலாம். நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா, சரிப்பா நீங்க சொல்றதான் சரி, நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார். நீங்க பாத்துருக்கீங்கல்ல, இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை எவ்வளவு கேவலமா பேசுவார். இந்த வீடியோ அக்கா காளியம்மாள் விகேன்வுட் சேனல் கொடுத்த பேட்டி. இது ரொம்ப பழைய வீடியோ தான், இருந்தாலுமே சோசியல் மீடியாவில் இன்னும் வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவை 2.24 நிமிஷத்துக்கு கட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நானுமே உங்களுக்கு ஒரு சில வினாடிகள் தான் அந்த வீடியோவை நினச்சிருக்கேன். இந்த வீடியோவில் அக்கா காளியம்மாள் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நானுமே அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவோட கமெண்டில் போய் பார்க்கும்போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த வீடியோவில் உண்மையிலேயே அக்கா பேசினது பிஜேபி ஹச்ராஜா அவர்களை பற்றி தான். ஆனால் அந்த வீடியோவை முழுவதும் பார்க்காதவங்க தங்களுடைய வன்மத்தை கமெண்டில் காட்டிட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த ஊடகங்கள் தவறாக புரிந்து கொள்ளும் வகையில் ஏன் ஒரு வீடியோவை பதிவு செய்கிறாங்க? இந்த வீடியோவில் இது யாரை பற்றிய கேள்வி அப்படின்னாவது முன் வச்சிருக்கணும். அவங்க அதையும் செய்யலை. குறைந்தபட்சம் சப்டைட்டிலாவது இதை யாரை பற்றிய கேள்வி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் கட்சிக்காரங்களே அவர் மதிக்க மாட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு எதிராக இங்கே ஒரு தவறான பிம்பம் உருவாக்கப்படுது அப்படின்னு தான் தோணுது. ஒரு ஊடகம் நினச்சா நல்லவங்களை கெட்டவங்களாகவும் காமிக்க முடியும், கெட்டவங்கள நல்லவங்களாகவும் காமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். நம்ம சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிலர் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு அதையும் உண்மை நம்பி நம்மையே நம்ம ஏமாற்றிக்கிறோம். எந்த ஒரு செய்தியுமே அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நம்மளுடைய கருத்தை பதிவிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.